எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். என்னுடைய ஹேர் ஸ்கின்ல இருந்து எல்லாமே. ஸோ அவங்க இப்போ ரிவைவ் அப்படின்ற இந்த குளோபல் ஒரு பெரிய ஒரு பிராண்டிங்கை கொண்டு வந்திருக்காங்க. அவங்க உமா மேம் சொன்ன மாதிரி அது நாட் ஓன்லி வந்து பியூட்டிக்கு மட்டும் கிடையாது. ஸோ அது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் சம்மந்தம் இருக்கு, வெல்னஸும் இருக்கு அதில் நமக்கு உள்ள. ஸோ அதோட டீட்டெயில் நீங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சேது ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல நல்ல ப்ராடக்ட்டு இங்கே நம்ம ஊருக்கு கொண்டு வரணும், அதை நம்ம ஊர் மக்களும் அதை அனுபவிக்கணும். ஸோ நாமளும் வந்துட்டு ஒரு ஹாலிவுட் பாலிவுட் ஸ்டார்ஸ் மாதிரி எல்லாருமே நல்லா இருக்கணும். ஒரு சாதாரண மக்களாக இருந்தாலும் அவங்களும் அந்த ஒரு ஹெல்த் அண்ட் அந்த ஒரு ஃபிட்னஸோட நல்லா இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டாங்க. அது அவங்களுடைய மனைவி உமா ரொம்ப நல்லா சிறப்பாகவே செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க செய்கிற இந்த ஒரு நல்ல விஷயத்துக்கும் இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து பண்ணுறதுக்கும் இப்போ இல்லை எப்போவுமே கண்டிப்பாக நாங்கள் உறுதுணையாக இருப்போம், கூட நிற்போம். ஸோ இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்க டாக்டர்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே வந்து சேதுவோடைய அந்த ஒரு அன்பும் அவருடைய நட்பும் தான். ஸோ தொடர்ந்து நாங்கள் எல்லாருமே அதுக்கு சப்போர்ட் பண்ணுவோம். ஸோ நீங்களும் இதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இன்னைக்கு இல்லை, அன்னையிலேருந்தே நிக்கில் முருகன் அவர்களும் சேதுவோடைய ஒரு நண்பர் தான். ஸோ அவரும் எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நாட் ஓன்லி, மறுபடியும் நான் சொல்றது, இது ஒரு அழகு மட்டும் இல்லை, இது ஒரு நம்மளோட வெல்னஸும் இருக்கு. நீங்கள் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு நல்ல முறையில் பயனடையினா இதை நல்லபடியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்றத என்னுடைய வேண்டுகோள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ். எல்லாருக்கும் என்னுடைய அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ. அதான் பேசிக்கிட்டு இருக்கோம். ஆமாம், அது பண்ணுறதா இருக்கு, கண்டிப்பாக பண்ணுவோம். அது இல்லை, அடுத்த படமா இருக்காது, அது ஒரு படம் இருக்கு, அது பேசிக்கிட்டு இருக்கோம். பேசிட்டு கண்டிப்பாக பண்ணுவோம். இல்ல இது அப்கமிங் மூவியோட லுக் ரெடி பண்ணிட்டு இருக்கோம், அதுக்கு தான். ஓகே, தேங்க்ஸ்ங்க. தேங்க்யூ. எல்லாம் ஹாப்பி நியூ இயர்ங்க. மற்றதுல அப்புறம் அப்படியே ஒன்றா கேட்டு இது வேற ஒரு இன்டர்வியூ ஆயிடும். ரிவைவ் பத்தி மட்டும் கொஞ்சம் இதில் ப்ரொமோட் பண்ணிடுங்க, அப்புறம் நம்ம தனியாக மீட் பண்ணுவோம். நான் எது பண்ணாலும் அடுத்தது என்னவோ அது கண்டிப்பாக உங்ககிட்ட சொல்ல போறேன். மறைச்சி பண்ண அது கள்ளக்காதல் இல்லை, படம் தானே, என்ன சொல்றீங்க? தேங்க்யூ. தேங்க்ஸ்.